ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான பொட்டிக் அதாவது சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து நான் வந்து 2, 3 சாரீ வாங்கியிருந்தேன். நான் வாங்கின சாரீ வந்து நான் குடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா? இல்ல வந்து நான் ஏமாந்துட்டேனா? அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ புடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே இந்த தீபாவளி, கோயில்ல திருவிழா அந்த மாதிரி மட்டும் தான் சாரி எல்லாம் எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எடுப்போம், ஒரு ரூ. 1000 ரூ. 1500 அந்த மாதிரி பட்டு மாடல் இல்ல கொஞ்சம் ஒர்க் நெறைய வச்ச மாரி சீக்வென்ஸ் மாடல் அந்த மாதிரி தான் சாரி எடுக்கிறது. சும்மா பக்கத்துல உடுத்துட்டு போற மாரி பூனம் சாரியா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் அந்த மாதிரி சாரி பார்த்துட்டே இருந்தேன். நான் பக்கத்துல கடைகளுக்கெல்லாம் போய் எடுக்கும்போது, நான் நெனச்ச மாதிரியே எனக்கு கிடைக்காது. கிடைக்காதுன்னு சொல்லத விடைக்கும் எனக்கு எடுக்க தெரியாதுன்னு தான் சொல்லணும். கடைகளுக்கு போனாலும் கரெக்ட்டா செலக்ட் பண்ணி நான் எடுத்துட மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம்னா, ஒரு சாரி திடீர்னு பார்க்குறோம்னா, அது வந்து புடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ல சாரீஸ் வந்து தேடிட்டே இருக்கிறது. ஆனா இப்போ நல்ல ஒரு பாடம் புரிஞ்சு போச்சுது. நம்ம வந்து நேர்ல பார்த்து எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கடைகளுக்கு போனாலுமே ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட மாட்டேன். எது எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டீங்க. நான் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கிட மாட்டேன். ஆனா சாரி பார்த்தா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுன மாரி இருக்கும். அதனால தான் பக்கத்துல சாரி கடைகள்ல போய் எடுக்காம, இந்த மாரி பூனம் சாரி ஏதாவது இந்த மீஷோ அந்த மாதிரி தேடி எடுக்கலாம். ஆனா, அதுல எடுக்கிறது கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிர்லாம். ஆனா, இந்த மாதிரி எடுக்கும்போது இவங்ககிட்ட ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஏதாவது டேமேஜ் இருந்துனா மட்டும் தான் ரிட்டர்ன் வாங்குவாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாங்க, நோ ரிட்டர்ன் அந்த மாரி அதுல இருக்குது. இப்போ நம்ம வந்து சாரி பிடிச்சிருக்கு. ஆனா வந்து அந்த சாரில லைட்டா டேமேஜ் இருக்குது. டேமேஜ் இருந்து அவங்க மாத்தி தரேன்னு சொன்னாலும், மீஷோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. அதுதான் இப்ப நல்லா புரிஞ்சுச்சு. இது வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அனுப்புறாங்களாம். நம்ம இது பிடிக்கலன்னா, இந்த சப்போஸ் டேமேஜ் இருக்குன்னு சொல்றேன்ல, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அனுப்பி தான் அவங்களுக்கு விடணும். கொரியர் அனுப்பி விடணும். அதுக்கு நான் கடையிலேயே பேசாம எடுத்துட்டு போயிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரி எல்லாம் நான் வந்து எது எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றேன். யார்ட்ட வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி வந்து சிம்பிளா தான் இருக்கும். சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆம், இது வந்து 400 ரூபீஸ். 400க்கு இது ஒர்த்து தான்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கு. ஆனா வந்து பரவால்ல 400க்கு ஓகே தான். அந்த ப்ளவுஸ் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ப்ளவுஸ பாருங்க. இந்த ஒர்க் ப்ளவுஸ். கையெல்லாம் வந்து ஒர்க்கு குடுத்துருக்காங்க. இது பரவால்ல. 400னா ஓகே தான். ஆனா, இதுல தான் நான் ஏமாந்துட்டேன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. இது வந்து 600. ஆனா, இந்த ஸ்டோன்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா, இத நம்ம உடுத்தோம் அப்டின்னா, இந்த கை பக்கத்துலலாம் அந்த வெசர்ப்பு படும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உள்ள கல் எல்லாமே இந்த கையில வந்து ஒட்டியிருக்கு பார்த்துக்கோங்க. இந்த கல் எல்லாமே வந்து இந்த குவாலிட்டி இல்லாத ஸ்டோன் மாதிரி இருக்குது. அ அதாவது பார்க்கும்போது நல்லா இருக்கு. உடுக்கும்போது தான் குவாலிட்டி இல்ல. அந்த ஸ்டோன்லாம் போகுதுல்ல, அதனால குவாலிட்டி இல்லன்னு நான் சொல்ல வரேன். ஆனா எல்லா சாரீலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டசில்ஸ் குடுத்துருக்காங்க. இத பார்த்து தான் நம்ம வந்து ஏமாந்து போயிடுறோம். அவங்க உடுத்து காமிக்கும்போது, அதாவது அந்த சாரிய சேல்ஸ் பண்றாங்கல்ல, அவங்க வந்து உடுத்து காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கிற மாரி நமக்கு தோணுது. நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாரி பார்த்தா தெரியுது. ஆனா, அந்த சாரி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப குவாலிட்டி இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. இந்த சாரியும் அவங்ககிட்ட தான் வாங்குனேன். ஆனா அத பாருங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட்டே பார்த்தீங்கன்னா, இந்த சாரி 450 அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். 600க்கெல்லாம் இது ஒர்த்தே கிடையாது. அது எனக்கு தெரிய தான் செய்யுது. ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன். இது வந்து 600 ஆனா, இதுல வந்து ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்குது. அத நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஆனா, அவங்க திருப்பி அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கிளாத் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லன்னு ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி, கொஞ்சம் ரூடா பேசுற மாரி பேசுனாங்க. அவங்க வீடியோலலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப
என்ன சொல்ல, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம சாரியை பற்றி கமெண்ட் ஏதாவது சொல்லும்போது அவங்க பேசுகிற வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, அதை கூட நான் வந்து கண்டுக்கல. அந்த சாரியில் அந்த டேமேஜ் இருக்குன்னு சொன்னோன்னா அப்போ நீங்கள் அனுப்பித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாதனால அதை என்னால் அனுப்பி கூட கொடுக்க முடியல. அந்த டேமேஜோடையே நான் வந்து சரி சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியை நான் வைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கும் வந்து ப்ளவுஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் இன்னும் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஆனால் இது 600னா எனக்கு நஷ்டம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கிளாத்து கண்டிப்பாகவே வந்து நல்ல கிளாத்தே இல்லை. இந்த சாரியை இப்படி பார்த்தாலே தெரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதோ பழைய துணி மாதிரியே இருக்குது. இந்த சாரியை பார்த்தா ஏதோ பழைய துணி மாதிரியே இருக்குது, பழைய சாரி மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் வச்ச உடனே ஏதோ மினுமினுன்னு தெரியுது. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து ஏதோ பழைய சாரி துணி மாதிரியாக இருக்குது. எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதை பார்த்து தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சாரியை நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து கார்த்திகா கலெக்ஷன் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்கினேன். நம்ம வந்து ஒரு சாரியை பார்க்குறோம், பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்து வாங்குறதுக்கும் நேரில் கடையில் போய் பார்த்து வாங்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது மீஷோலலாம் நம்ம வாங்கினோம்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் இவங்ககிட்டலாம் வாங்கினா நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்க ஜஸ்ட்டு ஒரு அந்த என்ன சொல்ல, அந்த வீடியோவில் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. 1 நிமிஷம் கூட கிடையாது. அந்த மாதிரி காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வீடியோவில் நமக்கு தெரியவே செய்யாது. அதை நம்பி நம்ம வந்து வாங்கினோடனே வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கொடுத்த ரூபாய்க்கு வந்து இது ஒர்த் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தான் தோணுது. அதனால இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட இனி சாரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் வந்து இனி இந்த மீஷோவில் எடுத்தால் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்பில் இவங்ககிட்டலாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இல்லை கடையில் போய் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனாலும் நம்ம கை வந்து சும்மாவே இருக்காது. இந்த மாதிரி ஆப்பை நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா இவங்களோட ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கூட நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி தப்பை நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது சாரி எடுத்து ஏமாந்துருக்கீங்களா? இல்லை நான் வந்து நிஜமாவே 600 இது ஏமாத்தமா? இல்லை வந்து இல்லை நான் ஏமாறலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது. இது 600 ஒர்த்தா இல்லை நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.